அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிர்சி சிவா படம்னாலே சும்மா காமெடியில் பட்டை கிளப்பு எல்லாத்தையும் கலாய்ச்சி பயங்கரமாக பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் வெளியிட போகிறாங்க. ஆகா, சிவா படம் வருதுனாலே சிவாவுக்குனாலே ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கும். படம் முழுக்க தேட்டர் முழுக்க ஒரு சிரிப்பி குழுங்க குழுங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிவா ஒரு படம் நடிக்கிறாரு. அது என்ன படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இயக்குனர் ராம் மிர்சி சிவா கூட்டணியில் பறந்து போ, ராமுனுடன் கைகோக்கும் இசையமைப்பாளர் யார் என்று தான் நம்ம பார்க்குறோம். இயக்குனர் ராம் இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு பேரன்பு திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்திற்கு பிறகு நிலவில் பாலி மற்றும் சூரிய வைத்து இயக்குனர் ராம் 7 கடல் 7 மலை இவரது படத்தை இயக்குனர். இயக்குனர் ராம் மிர்சி சிவா கூட்டணியில் பறந்து போ, ராமுனுடன் கைகோக்கும் இசையமைப்பாளர் யார் என்று தான் நம்ம பார்க்குறோம். இயக்குனர் ராம் இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு பேரன்பு திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்திற்கு பிறகு நிலவில் பாலி மற்றும் சூரிய வைத்து இயக்குனர் ராம் 7 கடல் 7 மலை இவரது படத்தை இயக்குனர். இந்த படத்துக்கு இவன் இசையமைச்சிருந்தார். இத்திரைப்படம் கடந்த ஆண்டு சர்வதேச ரோட்டர்டாம் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அங்கு திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது, நல்ல தகவலும் வெளியானது. இத்திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் வெளியாகும் என திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி விகடனுடன் அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய அடுத்த திரைப்படமான இயக்குனர் ராம் இயக்கி முடித்து விட்டார். அத்திரைப்படத்திற்கு பறந்து போ என பெயரிட்டிருக்காங்க. இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக மிர்சி சிவா நடிச்சிருக்கிறாரு. கிரேஸ் ஆண்டனி, மிதுல் ராயன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிறாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் நிறுவனம் இத்திரைப்படத்தை தயாரிக்கிறது. இத்திரைப்படத்திற்கு NK ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. வழக்கமாக இசைப்பணிக்காக யுவன் சங்கர் ராஜனுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இயக்குனர் ராம். இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதியுடன் இணைந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ரோட்டர்டாம் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, இப்போ ராமோட கூட்டணியில் பயங்கரமான ஹிட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் வரப்போகுது. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொங்கலுக்கு மதகராஜா மாதிரி இந்த படம் அடுத்த கட்டமாக வரப்போகுது அப்படிங்கிறது ஆவலோட நம்ம எப்பயும் எப்போ வரும் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது என்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காம NP நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி.